வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஸ் பிளான்ட்டில் டீ தூள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த செடி வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் பிளான்ட் புது செடி தான். இது அப்படியே தொட்டியோடு வாங்கினது தான். இது அப்படியே வச்சுருக்கேன். மழை வரும்போது மாற்றிக்கலாம், கிளைமேட் இப்போ சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மழை இப்போ இருக்கிற கிளைமேட்லாம் மாற்றக்கூடாது, கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சாயில் ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்க மண் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்து மாற்றணும். ஆனால் நான் இப்போ அப்புறமா மாற்றுறதுனால நான் இப்போதைக்கு இந்த சாயிலுக்குள்ளேயே எரு கொடுத்துன்னு இருக்கேன். போன வாட்டி கூட ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசரு. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு பூ பூத்துது. அதுக்கப்புறமா நான் ஆனால் திருப்பி ஒரு பூ பூத்துது. அடுக்கு பூ இல்லை. ஆனால் அதிகமாக இதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசரு எருவெல்லாம் அதிகமாக கொடுக்கல. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணது தான் லிக்விட் ஃபெர்டிலைசரு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே எரு கூட போடல. பாருங்கள், சாயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செடி சரியாக ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ரோஸ் பிளான்ட்டில் இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுக்கு பூக்கள் பூக்கணுன்னா நம்ம டீ தூள் கூட யூஸ் பண்ணணும் அப்பப்போ. நீங்கள் டீ தூள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, புது டீ தூள் அடிக்கடி போடக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் போடலாம். அதாவது 3 months ஒன்ஸு புது டீ தூள் போடலாம், யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பழைய டீ தூளே போடலாம். பழைய டீ தூள்லேயே நைட்ரோஜன் சத்து இருக்குது. அதனால நம்ம டீ தூள் யூஸ் பண்ணுறோம். டீ வேஸ்ட்டு சொல்கிறேன் நான். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா செடி ரெட் கலரில் மாதிரி காஞ்சிடும். நீங்கள் புது டீ தூள் கொடுத்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்காக தான் அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இது பழைய டீ தூள் வேஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் 1 week ஒன்ஸு நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், சாயிலில் இது போல் தண்டுக்கு ஒட்டி போடக்கூடாது. ரோஸ் பிளான்ட் தண்டுக்கு இந்த பாட்டுக்கு நடு சென்டருக்காக வர மாதிரி நீங்கள் டீ தூள் போடணும். பாருங்கள், இது போல் டீ வேஸ்ட்டு தான் நான் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்பூன், இப்போ நீங்கள் டீ தூள் 1 ஸ்பூன் கொடுக்குறீங்க, அடுத்த எருவு வேறு கொடுக்கணும் நீங்கள். அதாவது 3 days ஒன்ஸு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வேறு எருவு தான் கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். அது போல் நீங்கள் போடலான்னு சொல்லிட்டு. எது போட்டாலும் நீங்கள் எருவு இப்போ நீங்கள் டீ தூள் போடுறீங்கன்னா உடனே டீ தூளே போடக்கூடாது. 3 days கழிச்சு நீங்கள் 1 week ஒன்ஸு இந்த டீ வேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு நடுவில் கொடுக்காத எருவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 3 days கழிச்சியோ இல்லை நாளைக்கே கூட ஏதாவது எக்ஷல் போடலாம் நீங்கள் பவுட்ரு பண்ணி. அப்படி நான் சொல்கிறது. போடாத எருவு கண்டினியூவாக போட்டுக்கலாம். இல்லை செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அது முட்டை ஓடு, வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட 10 days ஒன்ஸு ஒவ்வொரு ஸ்பூன் போடலாம். சூப்பராக ரோஸ் பிளான்ட் வளரும். இப்போ நம்ம வெயில்னால நான் எதுவும் பண்ணலை இந்த செடிக்கெல்லாம். ஏன்னா செடி காஞ்சிடும்னு சொல்லிட்டு. இப்போ பூ கூட ரொம்ப இதில் அடுக்கு பூக்கெல்லாம் இல்லை. எதுக்காகனா நம்ம எருவெல்லாம் சரியாக கொடுக்கல. அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணே சாயிலே எரு மண்ணாக ரெடி பண்ணணுன்ட்டு. பழைய டீ தூள் வேஸ்ட்டு நீங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு இது போல் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் 1 week ஒன்ஸு பிளான்ட் ரோஸ் பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுக்கு பூக்களாக பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.